வணக்கம் மக்களே. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2 டோட்டலாக 7 எபிசோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்குது. அண்ட் தமிழ் டப்பிங்கோடய வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு வேண்டான்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீசன் 2 வந்து சீசன் 1 அளவுக்கு வர்த்தாக இருந்துச்சா அப்படின்றத வந்து இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அடுத்தபடியே பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே இருப்போம். இந்த சீசன் 2 கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சீசன் 1 எண்டில் நம்ம ஹீரோ கேம்லாம் வின் பண்ணிவிட்டு காசெல்லாம் ஜெயிச்சுட்டு தன்னோட பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் அந்த சேல்ஸ்மேன் திரும்ப கேமுக்காக ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த உடனே நம்ம ஆள் காண்டாகி இது வேலைக்கு ஆகாது, இந்த கேம் எப்படியா நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இந்த விஷயத்தை இந்த சீசன் 2 அவர் செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படின்றத வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீசன் 2 எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட கேரக்டர். முதல் சீசனில் பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக நிறைய இடங்களில் பயந்த மாதிரி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு ஒரு டிரான்சிஷனில் ஒரு சீரியஸான கேரக்டராக வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு கேரக்டர் வந்து பயங்கர டெஸ்பரேட் ஆகி இந்த கேமை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இதனால் பல மக்கள் வந்து சாகுறாங்க, இதனால் கிடைச்ச பணத்தை வச்சு நிம்மதியாக இருக்க முடியாத இவர் வந்து எப்படி இந்த கேமை தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றத வந்து அதுக்காக சில விஷயங்களில் வந்து அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது எப்படி அவரை வந்து திரும்ப இந்த கேமுக்குள்ளே கொண்டு போய் விடுது, அந்த கேமுக்குள்ளே கொண்டு போய் விட்டாலுமே வந்து அங்கே எப்படி அவர் சர்வை பண்ணுறாரு, அங்கே இருக்க மக்களை எப்படி வந்து காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இதில் அந்த கேரக்டருக்கு வந்து சில டிரான்சிஷன் அப்படின்றது இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த சீசன் 2 முதல் 3 எபிசோட்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரோட வந்து கொண்டு போயிருந்தாங்க. பட் அடுத்து வரக்கூடிய 4, 5, 6, 7 எபிசோட்லாம் வந்து அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் அப்படின்றது அங்கங்கே இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய கன்வின்சிங்காக இல்லை. பிகாஸ் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் வந்து ரிப்பீட்டிவாகவும் சில சீன்ஸ் வந்து ப்ரிடிக்டபுளாகவும் சில கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ப்ரிடிக்டபுளாகவும் இருந்தது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸாக பட்டது. பட் இருந்தாலுமே இந்த சீசன் 2 நிறைய நியூ கேரக்டர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் வந்து நியூ ஒரு பேட்ச் அப்படின்றது வந்து கேம் விளாடுறத போட்டப்போ நிறைய நியூ கேரக்டர்ஸ் வரும். பட் அந்த கேரக்டர்ஸுக்குள்ள வந்து இருக்கிற டைவர்சிட்டி அப்படின்றது வந்து நல்லா இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து ஏதோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து திணிச்ச மாதிரி இருந்தது. பிகாஸ் வந்து இந்த டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தால் தான் வந்து இதில் வந்து எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிசைட் பண்ணி அவங்க உள்ளே அந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் சீசன் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது என்ன சீரியஸ் அப்படின்றது வந்து பெருசாக வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். பட் அது வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சி போயிடும். அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த சீசன் 1 இருந்தது. பட் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே திரும்ப ரிப்பீட்டிவாக வந்து இந்த சீசன் 2 இருந்ததுனால அது பெருசாக இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணல அப்படின்றதான் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த சீசன் 1 இருந்த ஒரு பெரிய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட். அந்த கேரக்டர்ஸ் கூட நமக்கு நிறைய எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது இருக்கும். பட் இந்த சீசன் 2 வரக்கூடிய பெரும்பாலும் நிறைய கேரக்டர்ஸ் கூட வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது வந்து இல்லை. அது வந்து ஒரு சில இடங்களில் அங்கங்கே லைட்டாக ஒர்க் அவுட் ஆனாலுமே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணல. அதே மாதிரி ஒரு சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் வந்து இந்த சீசன் 2 இருக்குது. எக்ஸாம்பிள் தானோஸ் அப்படின்ற அந்த கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இது யாராவது பைத்தியகரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டருமே வந்து இந்த சீசன் 2 வச்சுருக்காங்க. அண்ட் சீசன் 1 வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி, அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் அப்படின்றதுலாம் வந்து செமையாக இருக்கும். எக்ஸாம்பிள் டக் ஆஃப் வார்லாம் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். எட்ஜ் ஆஃப் த சீட்டில் அந்த ஒரு கேம் அப்படின்றத வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீசன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக நியூவான கேம்ஸ் அப்படின்றது ஒரு 2-3 கேம்ஸ் இருக்குது. ஓல்டு கேம் வந்து அந்த க்ரீன் லைட் ரெட் லைட் இருக்குல்ல, அந்த கேம் இருக்கும். அந்த கேம் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சீசன் 2 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கேமாக இருந்தாலுமே அதை எங்கேஜிங்காக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய கேம்ஸில் அந்த மினி கேம்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அது பார்க்குறப்போ ஸ்க்ரீனில். மற்ற கேம்ஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து ஒரு இம்பேக்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணல. அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது, இந்த கேரக்டர்ஸ் தான் சாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்றதுமே வந்து அதில் இருந்தது. அது கொஞ்சம் இதில் மைனஸாக இருந்துச்சு. சீசன் 1 பொறுத்தளவுக்கு அந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கும். இந்த சீசன் 2 வந்து அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டராக தான் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்தடுத்த எபிசோட் போகப்போ அந்த கேரக்டர் ரொம்ப புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. சில சீன்ஸை மட்டுமே வந்து அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அந்த சீன்ஸ் எதுவுமே வந்து பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. என்ன தாண்டா பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கேரக்டருக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்கோப் பண்ணுறது இந்த சீசன் 2 இல்லாமல் போனது உண்மையாலுமே வருத்தம். அடுத்த சீசன் 2 எண்டிங்
எதுக்காக இந்த 7 எபிசோட், எதுக்காக இப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை மட்டுமே வர வச்சது. மாறா பயங்கரமாக முடிச்சிருக்காங்க, சீசன் 3க்கு என்னால் வெயிட் பண்ணவே முடியலடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது வந்து இந்த சீசன் 2வோட எண்டிங் அப்படின்றது க்ரியேட் பண்ணலை. மேபி இந்த சீசன் 2வோட எண்டிங் அப்படின்றது அடுத்த சீசன் 3க்கு வெயிட் பண்ண வைக்கலாம், இவங்கள அடுத்த சீசன் 3யும் அவங்க பார்க்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முடிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் 2வோட எண்டிங் அப்படின்றது இப்படி முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சீசன் 2லேயே மொத்த கதையும் முடிச்சிருந்துருக்கலாம். இதையே அவங்க 7 எபிசோடுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி 5 எபிசோடில் முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து 7 எபிசோடு வரை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 எபிசோட தான் வந்து இந்த சீசன் 3ல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி இந்த சீசன் 2வோடய வந்து மொத்தமாக கதையும் முடிச்சிருந்துருக்கலாம், மொத்தமாக 10 எபிசோடோட. பட் எதுக்காக அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுறது வந்து க்ரியேட் பண்ணல. சீசன் 3க்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னாலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை வந்து எனக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணல இந்த சீசன் 2. ஸோ ஓவரால் இந்த சீசன் 2 எப்படி எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேஜிங்காக இருந்தது. நடுவில் வந்து கொஞ்சம் சொதப்பல், கடைசிலையும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மற்றபடி வந்து இந்த சீசன் 2 சீசன் 1 அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி இந்த சீசன் 2வோட இந்த ஒரு விஷயத்தை வந்து சீசன் 3ல் வந்து அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இந்த சீசன் 3ல் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த சீரியஸை முடிக்க வாய்ப்பு இருக்குது. மேபி பார்க்கலாம். இந்த சீசன் 2க்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு 7. ஸோ நீங்கள் இந்த சீசன் 2 பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.